ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே ஃபிக்ஸட் விண்டோ ப்ராப்ளம், ஸ்லைடிங் விண்டோஸில் ஃபிக்ஸட் விண்டோ வேரியேஷன் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள் விண்டோ சைஸ் ப்ராப்ளம் வேரியேஷன் ஆரம்பிப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம், ஒன்றும் பெரிய லாஜிக்லாம் கிடையாது இந்த ப்ராப்ளம். ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து வேரியபிள் விண்டோ சைஸ் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ இதில் சாம்பிளுக்கு இந்த ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இதில் வந்து எந்த சப்ஸ்ட்ரிங் வந்து லாங்கஸ்ட் ஸ்டெப், அதாவது பெரிய சப்ஸ்ட்ரிங், அந்த சப்ஸ்ட்ரிங் இருக்கக்கூடிய எந்த கேரக்டர்ஸும் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாங்கஸ்ட்டு, மேக்ஸிமம், இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் வந்தாவே அது வந்து வேரியபிள் விண்டோ சைஸ் ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளமாக தான் வரும். ஸோ இது பாருங்கள், சப்ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டாங்க, வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தாவே தெரியுது இது வந்து வேரியபிள் விண்டோ சைஸ் வச்சு நம்ம ஸ்லைடிங் விண்டோ வழியாக தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லைடிங் விண்டோட சேம் அதே மாதிரி நான் 2 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிறேன். IJ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்களேன் 2 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 2 பாயிண்டர்ஸும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே தான் ஸ்டார்டிங் 0 இண்டெக்ஸில் தான் ரெண்டுமே மீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் நம்ம லென்த் கண்டுபிடிச்சா போதும். நம்ம எதுவுமே வந்துட்டு சப்ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக மேக்ஸை வந்து நான் நெகட்டிவ் இன்ஃபினிட்டியாக வச்சுப்பேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு ப்ரூட் அப்ரோச் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த சப்ஸ்ட்ரிங் வந்து யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கோ அதோட மேக்ஸிமம் லென்த் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் போடுவோம். ஸோ அது நெஸ்டடாக இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் n² வந்துடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை என்ன சொல்லுவாருன்னா, ஒரு லூப் போடுறோம் அப்படின்னா அந்த லூப்புக்குள்ளாரியே நம்ம இன்னொரு லூப்பும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு வந்திருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n² வந்துடும். ஸோ இது டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைக்கிறது நம்ம இந்த ஸ்லைடிங் விண்டோ போகிறோம். ஸோ நான் ஜே பாயிண்டர் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். எப்போ நான் ட்ராவல்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறேன் நீங்களே, இப்போ ஏ ஒரு பாயிண்ட் ஆகுதா, அப்போ நான் ஒரு சப்ஸ்ட்ரிங் மீட் பண்ணியிருக்கேன். அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ஏ. அடுத்து ட்ராவல்ஸ் பண்ணுற பி. ஸோ அப்போ சப்ஸ்ட்ரிங் பி கவுண்ட் வந்து நான் வந்துங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அடுத்து சிக்கு போகிறேன். ஸோ அடுத்த சப்ஸ்ட்ரிங் எனக்கு வந்து சி. இப்போ இதுவரை நான் கண்டுபிடிச்ச சப்ஸ்ட்ரிங்கில் எல்லாமே எனக்கு யூனிக் கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்து நான் போகும்போது சப்ஸ்ட்ரிங் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கில் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் 1 வழியாக டக்குன்னு பார்த்தாவே தெரியும். ஸோ அதுக்கோசரம் நான் ஒரு ஹேஷ் ஷெட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹேஷ் ஷெட்டுக்குள்ளார நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த கேரக்டர்ஸ் நான் உள்ள போடுவேன். செட்டு வந்து எப்பவுமே யூனிக் கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணும். ஸோ எப்போ நான் ஏங்கிற கேரக்டரை வந்து நான் உள்ளே போடுறேனோ அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் இந்த ஏ கேரக்டர் வந்து ஆல்ரெடி இந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிடும். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன வந்து அது ஆர்டர் ஆஃப் 1 வழியாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டூப்ளிகேட் கேரக்டர்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூடான விண்டோ உருவாக்கணும், அந்த வேல்யூடான சப்ஸ்ட்ரிங் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஸ்டார்டிங் இருக்கா, ஸோ நான் ஐயை தான் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் ஏங்கிறது வந்து எனக்கு டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ பாயிண்டை வந்து நான் வந்து ஒர்க்காக மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ணும்போது இந்த விண்டோவில் இருந்து ஏ வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த விண்டோவில் இருக்கிறது எல்லாமே வேலிடா இல்லையான்னு சொல்லி பார்ப்பேன். பிசி ஏ தான் இருக்குது. ஸோ எல்லாமே யூனிக் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த வேலிட் தான். ஸோ நம்ம மேற்கொண்டு நம்ம ஐயை மூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஈச் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம கவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க தேவையான அவசியம் இல்லை. நம்ம கவுண்ட் இப்போ நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க நம்ம கவுண்ட் தேவை. ஸோ கவுண்ட்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் தேவை கிடையாது. இப்போ நம்ம கவுண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, J - I+1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு விண்டோவும் நான் டார்ச் பண்ணி போயிட்டு இருக்கேன். எனக்கு டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் செட் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிப்பேன். ஆல்ரெடி பார்த்ததா இல்லையா விண்டோ, ஆல்ரெடி இந்த கேரக்டர் நம்ம பார்த்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிப்பேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ வேரியபிள்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஃபிக்ஸட் விண்டோ சைஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸட் விண்டோக்கு லென்த் இருந்துச்சு அப்படின்னா இந்த லென்த் வரையும் எல்லா விண்டோவும் நமக்கு டார்ச் ஆகும். ஆனால் இந்த ஃபிக்ஸட் விண்டோவில் வேரியபிள் ஃபிக்ஸட் விண்டோ இது. இந்த விண்டோ சைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த விண்டோ சைஸை மாறாமல் தான் ஃபுல்லாக நம்ம டார்ச் பண்ணுவோம். வேரியபிள் சைஸ் அப்படி கிடையாது. ஐ குறையலாம், ஜே மீறி போகலாம், திருப்பி ஐ குறையலாம், ஜே மீறி போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ஐ பாயிண்டரை வந்து ஜேவை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. ஐ பாயிண்டர் எப்பயுமே வந்து ஜேக்கு முன்னாடி தான் நிற்கணும். ஸோ அது மட்டும்தான் வேரியபிள் விண்டோவில் கண்டிஷனு. மற்றபடி ஐ ஷ்ரிங்க் ஆகலாம், ஜே பெருசாகலாம். ஸோ இந்த விண்டோ வந்து ஃபிக்ஸட் கிடையாது, இது வேரியபிளாக மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ஹேஷ் செட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹேஷ் செட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆர்டர் ஆஃப் 1 வழியாக அந்த கேரக்டர் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செட் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, மேப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேப்பை வந்துட்டு கேரக்டர்ஸை வந்து நம்ம
இந்த மாதிரி எழுதிட்டு அது ஒரு கவுண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு டைம் மீட் பண்ணோம்னா கவுண்ட் 1 இருக்கும், ரெண்டாவது டைம் மீட் பண்ணால் கவுண்ட் 2 ஆகும். அப்படின்னா இந்த ஏங்கிற கேரக்டர் 2 டைம்ஸ் நமக்கு விண்டோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டுமே நம்ம கோடிங்கில் பார்த்தாலும் ஒன்றும் பெரிய கோடிங்கில் இல்லை, ஜஸ்ட் வெரி சிம்பிள் பேசிக் ஸ்லைடிங் விண்டோனா உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இந்த இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு அசால்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம அப்படியே நம்ம கோடிங்கில் பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ரிங்கை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணோம், ஐயும் ஜேவும் ஸ்டார்டிங் 0 பாயிண்ட் இருந்துச்சுல, 0 இண்டெக்ஸ் இருந்துச்சுல. ஸோ அதுக்கோசரம் ஐயை நான் 0 இண்டெக்ஸில் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஜேவும் 0 இண்டெக்ஸில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி தான் எழுதணும் அவசியம் கிடையாது, இப்படி கூட எழுதிக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட் எப்படியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் செட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் செட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனால் லென்த் நான் 0 வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஜே பாயிண்ட்டை தான் நம்ம டேர்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஐ பாயிண்டர் பை டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் 0 தான் நிற்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டேர்ஸ் பண்ணும்போது செட்டுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்துருக்கீங்க. எப்போ செட்டில் வந்து டூப்ளிகேட் கண்டுபிடிக்குது, செட்டுக்குள்ள ஆல்ரெடி அந்த கேரக்டர் இருக்குதோ அப்போ நீங்கள் ஐ பாயிண்டரை வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செட்டில் இருந்து அந்த ஐ பாயிண்ட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நோட்டீஸ் பண்ணிக்கி இங்கே வைல் லூப் போட்டுருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து வைல் லூப் அப்படின்னா இதுதான் வந்து வேரியபிள் விண்டோ. இதே ஃபிக்ஸட் விண்டோவாக இருந்தால் இங்கே இஃப் கண்டிஷன் அந்த மாதிரி வந்துருக்கும். வேரியபிள் விண்டோ சைஸாக இருக்குங்காட்டி இங்கே வைல் லூப் கண்டிஷன் வரும். ஸோ எப்பயுமே அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், என்னெல்லாம் நடக்கலாம். விண்டோ சைஸ் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, ஃபிக்ஸட் கிடையாது. ஸோ வேரியபிள். ஓகேவா. ஸோ ஈச் டைம் நீங்கள் டேர்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறது J-i+1 யூஸ் பண்ணிக்கிறீங்க. சிம்பிள். ஸோ இதே ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, இதே ப்ராப்ளமாக அவுட்புட் வந்து 3 அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விண்டோ வந்து ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து யூனிக்காக இருக்குது, அது வந்து 3 அதுலேருந்து வந்து 3 இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுவே நம்ம செட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம மேப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை, ஜஸ்ட் இந்த கண்டிஷன் மட்டும் வரப்போகுது. பை டிஃபால்ட்டாக மேப்பை நம்ம அப்டேட் பண்ணி ஆகணும். செட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், செட் டாட் ஆட்னு சொல்லி போட்டோம், டக்குன்னு முடிஞ்சிருது. மேப்போட கவுண்டர் நம்ம வேல்யூவோட கவுண்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் மேப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஃபஸ்ட் நம்ம மேப் அப்டேட் பண்ணிடணும். அடுத்து அந்த மேப்புக்குள்ளே டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணணும். அவ்வளோதான் கண்டிஷன். சேம் இந்த மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், எது வராது, அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படியே நான் அழிச்சிட்டு நான் அப்படியே மேப்புக்கான கோட் எழுதிடுறேன். இப்போ மேப்புக்கான கோடில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நான் மேப்பை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்து தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேப்புக்குள்ளே எப்போ அதோட கவுண்ட் வந்து கிரேட்டர் தான் 2 போதும் அப்போ நான் டூப்ளிகேட் கேரக்டர் கண்டுபிடிச்சதாக அர்த்தம். ஸோ அந்த டைமில் நான் விண்டோ ஸ்ட்ரிங் பண்ண போதும். பை தி ஹெல்ப் ஆஃப் ஐ நான் வந்து விண்டோ ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் பண்ணிட்டு நான் பை டிஃபால்ட்டாக நான் அதோட சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் நான் வந்து மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதோட ஆன்சர் 3. ஸோ ஒரே ப்ராப்ளம், 2 வேரியேஷன். செட் யூஸ் பண்ணி பண்ணலாம், நீங்கள் மேப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இதில் இந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிள். ஸ்லைடிங் விண்டோட கோர் கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அசால்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் இதில் தான் இது மட்டும் தான். ஆனால் இதை பேஸ் பண்ணி நிறைய வேரியேஷன்ஸ் வந்துருக்கு. இப்போ லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடி, இப்போ வந்து வித் அந்த சப்ஸ்ட்ரிங்கில் எந்த விதமான டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு அட்மோஸ்ட் 2 டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்கிறது கண்டுபிடி, அட்லீஸ்ட் கே கேரக்டர்ஸ் இருக்கிறது கண்டுபிடி. இருக்கிறது எல்லாமே யூனிக் கேரக்டர்ஸாக இருக்கும். அதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆர்டர் ஆஃப் n தான். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னென்னா நம்ம மேப்புக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் n சொல்லலாம். ஏன்னா நம்மளால முடிவு பண்ண முடியாது. ஏன்னா கொடுத்துருக்க எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நமக்கு வந்து கேள்வியே நமக்கு வந்துட்டு யூனிக்கான ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா மேப்புக்குள்ள எல்லாமே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால மேப்பும் ஆர்டர் ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஓகேவா. ஸோ அதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.